ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 3 மாதத்துக்குள்ளே 1 கிராம் கோல்டு காயினாச்சும் வாங்குறது எப்படின்னு தான். நிறைய பேர் நினைப்பாங்க, நாம் எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் சேமித்தாலும் நம்மளால் 1 கிராம் கோல்டு காயின் கூட வாங்க முடியலையேன்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. 3 மாதத்துக்கு 1 கிராமாச்சும் நம்மளால் அட்லீஸ்ட் வாங்க முடியும். இப்படி பண்ணோம்னா நம்மளாலையும் ஒரு வருஷத்தில் 4 கிராம் கோல்டு காயினாச்சும் வாங்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, நாம் டெய்லி அன்னைக்கு மாதம் நமக்கு மாதம்பளக்காரங்களாக இருந்திங்கன்னா மாதம் அந்த கோல்டு ரேட் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு கோல்டு ரேட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். அதனால தான் நம்ம கோல்டு ரேட் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்கிறது. அடுத்து 2வது கோல் செட் பண்ணிக்கணும். நாம் நகை வாங்கணும், இந்த வருஷம் நம்ம நகை வாங்கணும், இந்த வருஷம் நாம் சேவிங்ஸ்க்காக நம்ம மணி சேவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமாச்சும் ஏதாவது நம்ம கோல் செட் பண்ணால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து கோல்டு சீட்டாச்சும் நம்ம அட்லீஸ்ட் போடணும். நம்ம டெய்லி நம்மளால் வீட்டில் சேவிங் பண்ண முடியாது, நாமளே எடுத்து செலவு பண்ணிடுறோம்னு நினைக்கிறவங்க கூட நம்மளே நம்பலைனாலும் நகை கடைக்காரங்க நம்பி அவங்கக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் தனியாக சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். 500 ஸ்டார்டிங் 500ரூவாலேருந்து 10,000 5,000 வரைக்குமே இருக்குது. நாம் 500 ஸ்டார்டிங்கில் 500 100 இருக்கிற சின்னதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். இப்படி பண்ணோம்னா நம்மளால 3 மாதத்துலேருந்து 1 கிராம் ஆச்சு அட்லீஸ்ட் வாங்க முடியும். உதாரணத்துக்கு 1 கிராம் 6,200 வச்சுக்கலாம். இது நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன், ஒரு உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன். இந்த 6,200 நாம் எத்தனை, அதில் 2 வழி இருக்குது, 2 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 2 மெத்தட்ஸில் நாம் எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நமக்கு 1 கிராம் கோல்டு ரேட்டு தெரிஞ்சிச்சு, அதை எப்படி நாம் சேவிங்ஸ் பண்ணுறது, இந்த 6,200 எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அது 2 வகையாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெய்லி சேவிங்ஸ், தினமும் சேமிக்கிறது. ஒன்று வாரம் மாதம், இந்த 3 இதில் சேவிங் பண்ணுறது. இது மாதிரி இந்த மெத்தட் சொல்கிறேன் வாங்க. டெய்லி சேவிங்ஸ் நாம் 6,200 இல்லாமல் 6,500 நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி கணக்கு பண்ணால் மிச்சம் வர தொகை நாம் இன்னொன்றுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 6,500 நம்ம 90 நாளைக்கு, அதாவது 3 மாதம் நாம் சொன்னோமா, இந்த 3 மாதத்துக்கு இப்படி பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 73 வீதம் நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளாலும் கிட்டத்தட்ட 6,570 வரைக்கும் நம்மளால் சேவிங் பண்ண முடியும். அதுவும் டெய்லி மட்டுமே இப்படி நம்ம பண்ணோம்னா 73 எடுத்து வைக்கணும் நம்ம. அதுக்கு இல்லைங்க நான் டெய்லி சேவிங்ஸ் என்னால் எடுத்து வைக்க முடியல, வார சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட, வார சம்பளம் இருக்கிறவங்க கூட இப்படி பண்ணலாம். 511 வாரத்துக்கு 511 வீதம் எடுத்து வச்சோம்னா நம்மளால் 3 மாதம், அதாவது 12 வாரத்தில் 6,132 வரைக்கும் நம்மளால் சேவிங் பண்ண முடியும். இப்படி நம்ம பண்ணலாம். தினமும் நம்ம சேவிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 6,570 பண்ணலாம். என்னால் வாரம் சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6,132 வரைக்கும் நம்ம சேவிங் பண்ண முடியும். அதுவும் நம்ம 12 வாரத்துலேயே நம்ம கிட்டத்தட்ட 6,000 நம்ம சேவிங் பண்ணிட்டோம். இல்லைங்க என்னால் அப்போலாம் இது தினம் டெய்லி சேமிக்கிறவங்க, வாரம் சேமிக்கிறவங்க சொல்லிட்டீங்க, மாத சம்பளம் இருக்கவங்களாம் எப்படி சேவிங் பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீக்லி சேவிங்ஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம 100 எடுத்து வைக்கிறோம்னா அதே 4 வாரத்துக்கு எடுத்து வச்சோம்னா 400 ஆச்சு. அதே மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதத்துக்கு 500 3 மாதம், நம்ம 3 மாதம் கோல்டு தானே வச்சுருக்கோம், அதனால் 3 மாதத்துக்கு செட் பண்ணோம்னா 1,500. வாரம் சேமித்ததால் 400, மாதம் ஸ்டார்டிங்கில் 500 எடுத்து வச்சதில் 1,500, ஆக மொத்தம் 1,900. இது போக நமக்கு 6,500 வேணும். 6,500 1 கிராம் கோல்டு 6,500 நான் சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ரா நம்ம தான் சேவிங் பண்ணுறோம். அதில் 1,900 நம்ம
வாரமும் மாதமும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். அடுத்து மிச்சம் இருக்கிறது 4600 ரூபா. இதை நாம் எப்படி டெய்லி சேவிங்ஸாக நம்ம எடுத்து வைக்கிறதுன்ட்டு தான் இந்த வீடியோ. அதில் 4600 ரூபாவை 90 நாள், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 52 ரூபா வீதம் எடுத்து வச்சோம்னா கிட்டத்தட்ட 4680 ரூபா நம்ம சேவிங் பண்ணுறோம் டெய்லி சேவிங்ஸில். இது 2 மெத்தட் சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட்டு மெத்தடில் தினமும் வாரமும் 2 வகையை எடுத்து வைக்கலாம். அடுத்து தினம், வாரம், மாதம், இதில் 3 தான் நம்ம இங்கே சேவிங் பண்ணுறோம். அதனால் 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நம்ம டெய்லி சேவிங்ஸில் 4680 ரூபா, அதே வார சேமிப்பில் 400 ரூபா, மாத சேமிப்பில் 1500 ரூபா, கிட்டத்தட்ட 6580 ரூபா நம்ம சேவிங் பண்ணியிருக்கோம். 1 கிராம் 6200 ரூபாக்குள்ளே தான் வரும் வாய்ப்பு இருக்குது, மீறி தான் வருது. இப்போ அதிகமாகிடுச்சு கோல்டு ரேட், உங்களுக்கே தெரியும். மீதி இருக்கிற தொகையை நம்ம என்ன பண்ணலான்னா, மிச்சம் இருக்கிற ஒரு 300 ரூபா 400 ரூபா ஏதாவது ஒரு பொருளுக்கு நம்ம இஎம்ஐ கட்டிகிட்ருப்போம். இல்லைன்னா வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கினா கூட நம்ம ஒரு கொஞ்சம் போல தொகையை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி கூட, இஎம்ஐயில் வீட்டில் கட்டுற மாதிரி சின்ன பொருளுக்கெலாம் இருக்கும். அந்த இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்ம முழு காசும் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை சேவிங்ஸ் செய்யலாம். அதை போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிபிஎஃப் அக்கௌண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்வ மகள் சேமிப்பு, நமக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செல்வ மகள் சேமிப்பு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பிபிஎஃப் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், செல்வ மகளும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படியும் இல்லைங்க, நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கட்டுறதுக்காச்சும் இந்த 200-300 ரூபா கூட ஹெல்ப் பண்ணணும்ல உங்களுக்கு. சிறு துளி பெருவெள்ளம். நம்ம சிறுக சிறுக சேமிக்கும் போது நமக்கு சின்ன தொகை நமக்கு பெரிய தொகை சேமிக்கும் போது கூட அந்த சின்ன தொகை நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.